வீடியோ கிளிக் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் என்னோட தேங்க்ஸ். நான் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண போறதில்ல. பொதுவாகவே நாம மற்றவங்க கிட்ட மனசு விட்டு பேசினாதான் பெட்டரா ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்போம். ஆனா மற்றவங்க கிட்ட, குறிப்பா நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட என்ன ஆனாலும் சொல்லக்கூடாத ஒரு 5 விஷயங்கள் அந்த வீடியோல நான் சொல்றேன். வீடியோ தொடர்ந்து பாருங்க. என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என் பேர் ஹரிஷ். வீடியோவின் கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி நம்மளோட சின்ன ஃபேமிலியில நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் விஷயம் ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ். நாம மற்றவங்க கிட்ட ஃபைனான்சியல் அட்வைஸ் வேணா கேட்கலாம். ஆனா நம்ம அக்கௌண்ட்ல பணம் எவ்வளவு இருக்கு, அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இப்படியாப்பட்ட விஷயங்களை ரிலேட்டிவ்ஸ் கிட்ட நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் அவங்க நமக்கு ரொம்ப க்ளோஸான ட்ரஸ்ட்வர்தியான பர்சனா இருந்தா மட்டும். அப்படி இல்லாம நம்ம எல்லார்கிட்டையும் போய் நம்மளோட ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸை பத்தி சொல்லிட்டு இருந்தோம்னா அவங்கள விட நம்ம பணம் அதிகமா வச்சிருக்கோமா கம்மியா வச்சிருக்கோமான்னு நமக்கு தெரியாது. நீங்க அவங்கள விட பணம் அதிகமா வச்சிருந்தா அவங்க உங்களை பார்த்து பொறாமப்படுறதுக்கும், அவங்கள விட நீங்க பணம் கம்மியா வச்சிருந்தா உங்களை ஏளனமா நினைக்கிறதுக்கும் தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ரெண்டாவது, ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ். ஃபேமிலி ப்ராப்ளம்ங்கிறப்போ நமக்கும் நம்ம மனைவிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயங்களை நாம ரிலேட்டிவ்ஸ் கிட்டயோ இல்ல பொது இடத்துலயோ நிச்சயமா சொல்லக்கூடாது. இப்படி சொல்றப்போ அவங்க நம்மளை பத்தியோ இல்ல நம்ம மனைவியை பத்தியோ தப்பா நினைக்கிறதுக்கும், இந்த விஷயம் 4 பேர் காதுக்கு தப்பா போறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்களுடைய ஃபேமிலி ப்ராப்ளம்ஸை, ஒய்ஃப் ப்ராப்ளம்ஸை தயவு செஞ்சு உங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லாதீங்க. மூணாவது, உங்களோட கோல்ஸ் அண்ட் விஷன்ஸ். கோல்ஸ் அண்ட் விஷன்ஸ்னா நீங்க அடுத்தடுத்து செய்ய போற விஷயங்கள். நான் வண்டி வாங்க போறேன், நான் ஆன்சைட் போக போறேன், நான் இதை பண்ண போறேன், அதை பண்ண போறேன்னு நீங்க அடுத்து செய்ய போற ஒரு பெரிய விஷயத்தையோ இல்ல நல்ல விஷயத்தையோ நீங்க செய்யறதுக்கு முன்னாடியே உங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லாதீங்க. ஏதோ ஒரு காரணத்தினால உங்களால அந்த விஷயத்த செய்ய முடியாம போயிடுச்சுன்னா, என்னென்னமோ பண்றேன்னு சொன்னா கடைசியில இப்படி இருக்கான் அப்படின்னு உங்களை பேக் பைட் பண்றதுக்கான வாய்ப்புகளும், உங்க மேல இருக்கிற மரியாதை குறையறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம். ஸோ டோன்ட் ஓப்பன் அன்லெஸ் இட்ஸ் டன். உங்களுடைய ஒரு ரிலேட்டிவை பத்தின தப்பான ஒரு விஷயத்த இன்னொருத்தர்கிட்ட சொல்லாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஏ பின்னு 2 பேரும் உங்களுக்கு தெரியும்னா, ஏ அப்படிங்கிற ஒரு ரிலேட்டிவை பத்தி தப்பா நீங்க பி அப்படிங்கிறவர்கிட்ட பேசுனீங்கன்னா அதை பி சி கிட்ட சொல்லுவாங்க, சி டி கிட்ட சொல்லுவாங்க, டி திரும்ப அதை ஏ கிட்டே சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நிச்சயமா அது ஏதோ ஒரு வகையில சம்பந்தப்பட்டவங்களோட காதுக்கு போச்சு அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத மரியாதை குறைவும் உங்களுக்கு ஏற்படும். ஸோ தயவு செஞ்சு உங்க ரிலேட்டிவ்ஸை பத்தியே இன்னொரு ரிலேட்டிவ் கிட்ட பேக் பைட் பண்ணாதீங்க. அஞ்சாவது, உங்களுக்கு இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸை பத்தி மற்றவங்க கிட்ட சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு இருக்கிற உடல் பிரச்சனைகளை பத்தி உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி அவங்க அதை பத்தி திரும்ப விசாரிக்கல, இல்ல உங்களுக்கு என்ன ஆச்சுன்னே கேட்கல அப்படின்னா, நாம அவங்ககிட்ட இவ்வளவு சொல்லியும் அவன் நம்மளை கேட்கவே இல்லை அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த 5 விஷயங்களையும் தயவு செஞ்சு உங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஷேர் பண்றத முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க. சொல்றது ஈஸி, ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கிற விஷயங்கள் தான் நம்மளை வாழ்க்கையில ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். ஸோ இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் நிச்சயமா நீங்க முன்னாடி இருக்கிறத விட ஒரு பெட்டரான பர்சனா மாறினதை நீங்களே உணர்வீங்க. நான் வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசணும்னு நினைச்சா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.